ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ரெசிபி பார்க்கலாமா? சிக்கன் குருமா. கடையிலேருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தால் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரியவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் 2 பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியவும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கிடுவோம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா சிக்கனு ஓரளவு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தக்கன குழம்பு மசாலாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பிரட்டிக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோமா, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசிலு விட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். 4 விசிலு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி குருமா எப்படி வேணாலும் சொல்லலாம் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.